வணக்கம். நீங்கள் ஒரு பைத்தான் கற்றுக்கிற பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு இன்டர்மீடியேட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்தே ஆகணும். இது உங்களுக்கான ஒரு பதிவு தான். தோனி அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தான் ஐடி இருக்குது. நிறைய பைத்தான் எடிட்டர் அண்ட் ஐடிஸ் இருக்குது. நம்மளே விசுவல் ஸ்டுடியோ கோடை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் நம்ம பைத்தனுக்காக கஸ்டமைஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் பைச்சாம் அப்படிங்கிற அந்த ஜெட் பிரெயினோட அட்வான்ஸ்ட் ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கம்யூனிட்டி எடிஷன் ஃப்ரீயாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் போகும்போது நாளைக்கு நீங்கள் அதை பணம் கொடுத்து வாங்கணும். ஆனால் பைத்தான் பிகினருக்காகவே டெடிக்கேட்டடாக உருவாக்கப்பட்ட ஒரு ஐடி அப்படின்னா இந்த தோனி தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஐடிக்குள்ளேயே பைத்தான் இன்டர்பிரேட்டரும் சேர்ந்து பண்டிலாக வரும். அதனால் நீங்கள் பைத்தான் தனியாக அந்த ஐடி தனியாக இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது விண்டோஸ், மேக், லினக்ஸ் மூணுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ விண்டோஸ்னால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 30-40 MB வரும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்தானும் பண்டில்டாக அது உள்ளே வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பேசிக் ஐடி. ஒரு அன்டைட்டில் விண்டோன்னு சொல்லி ஒன்று வந்துடும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து demo.py அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.7.7 பண்டில்டு அப்படின்னு வந்து காட்டுது. இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தன் இருந்தாலும் இந்த தோனிக்குள்ளேயே பைத்தன் இன்டர்பிரேட்டர் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து இது யூஸ் பண்ணிக்கும். அதனால் பைத்தன் தனியாக இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது இல்லை. டூல்ஸில் போய் இங்கே ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இங்கே இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த சேம் இன்டர்பிரேட்டர் விச் ரன்ஸ் தோனி அப்படின்னா தோனியில் இருக்கக்கூடிய இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்ணிக்கன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் வந்து பைத்தன் உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அல்டர்னேட் பைத்தன் 3 அப்படிங்கிறதுல போய் உங்கள் கம்ப்யூட்டரில் என்னோடய C:+ ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பைத்தன் 3.8 போட்டிருக்கேன். அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு போடுவோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரன் F5 கொடுத்தீங்கன்னா ரன் வரும். இந்த தோனியோட பெரிய பியூட்டியே என்னென்னா டீபக் பண்ணுறது தான். நீங்கள் கற்றுக்கிற பொழுது எப்படி வந்து ஒவ்வொரு வேரியபிள்லையும் வேல்யூ ஸ்டோர் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகி அதை பைத்தன் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற அத்தனையும் நீங்கள் வந்து இதில் டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ F5 இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அவுட்புட் கிடச்சிரும். இந்த டெர்மினலில் கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி இதோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எடிட்டரில் போய் அந்த தீம் மாற்றிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக மாற்றிக்கலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் எங்களுக்கு பழைய தீம் தான் வேணும் அப்படின்னா விண்டோஸோடதை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் Ctrl++ கொடுத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபாண்ட் சைஸ். Ctrl-, கொடுத்தீங்கன்னா அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு Ctrl+, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி Ctrl-. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஹேஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கமெண்ட் இன் பைத்தன். இப்போ நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கலாம். நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லி பைத்தனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இஃப் நம்பர் mod 2 இஸ் ஈக்குவல் டு 0, நம்பர் வந்து 2ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து பிரிண்ட் தி நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதிட்டு இப்போ இதை ரன் பண்ணுங்கள். 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு எரர் காட்டுது, நாட் ஆல் ஆர்குமெண்ட்ஸ் கன்வெர்ட்டட் டூரிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். எப்பயுமே இந்த இன்புட்டில் எந்த இன்புட் வாங்கினாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணணும். அதை இன்டீஜராக மாற்றணும். ஏன்னா நம்பருக்கு தான் வந்து இங்கே நம்ம ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிப்போம். அதனால் இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ரன் பண்ணுறேன். 10 பாருங்கள், நம்பர் இஸ் ஈவன் காட்டிடுச்சு. இங்கே இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூவில் போய் நீங்கள் நிறைய இதை எனபிள் பண்ணிக்கலாம். ஹீப், ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர், அவுட்லைன், இந்த மாதிரி இதெல்லாம் வேரியபிள்ஸ் இதெல்லாம் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ வேரியபிள்ஸில் போனோம்னா இங்கே பாருங்கள், நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வந்து 0x அப்படின்னாலே ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அது பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீப். எப்போல்லாம் நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பார்க்குறீங்களோ உங்களோட பிரைமரி மெமரி ரேமில் ஒரு டெம்பரவரி ஹீப் மாதிரி ஒரு மெமரி ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகி அதில் நிறைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டீபக் பண்ணி இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். இந்த பக் மாதிரி இருக்கக்கூடிய ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் லைன் நம்பர் 2ல் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இந்த 2 எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஓவர் ஸ்டெப் இன்டூ அப்படின்னு இருக்குது. ஸ்டெப் ஓவர் அப்படின்னா அடுத்த லைனுக்கு போன அர்த்தம். ஸ்டெப் இன்டூ அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இன்டீஜர்னு இருக்குது, இன்புட்டுன்னு இருக்குது, என்டர் தி நம்பர்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இன்புட் என்டர் தி நம்பர் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அது நம்பரில் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து ஸ்டெப் இன்டூ. இங்கே பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ இன்புட்குள்ளே இருக்குது, என்டர் தி நம்பரில் இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த என்டர் தி நம்பருங்கிறது ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஹீப்பில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு இன்புட் வாங்குது. இங்கே கீழே எனக்கு இன்புட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து 12 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ட்ரி கொடுத்தோடனே அந்த இன்புட் வந்து இப்போ 12ங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. டபுள் குவாட்டுக்குள்ளே எந்த வேல்யூ இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜருக்கு போயிடுச்சு. இந்த இன்டீஜர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் இது டபுள் குவாட் இல்லாமல் 12 இருக்குது. அப்படின்னா இது ரியல் இன்டீஜர் வேல்யூன்னு அர்த்தம். மறுபடியும் ஸ்டெப் இன்டூன்னு கொடுத்தீங்கன்னா அது நம்பரில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்பரில் ஒரு 0xab0ன்னு ஒன்று இருக்குது. அந்த ab0ல் 12ங்கிற இன்டீஜர் வேல்யூ இருக்குது. இதுக்கு முன்னாடி 12ங்கிறது என்னவாக இருந்துச்சு, ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ டெம்பரவரியாக கூட ஹீப்பில் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம அதில் ஸ்டெப் இன்டூ போவோம். இப்போ நம்பரில் இங்கே வந்து 12 இருக்குது. நம்பருங்கிறது b0ல் 12 இருக்குது. ஸோ ஸ்டெப் இன்டூ நம்பர் mod 2. மாடுலா அப்படிங்கிறது ரிமைண்டர் ஆஃப் தி பர்டிகுலர் டிவிஷன், அதாவது ஒரு வகுத்தலோட மீதியை நமக்கு எடுத்துக்கும். ஸோ அப்போ 12 டிவைட் பை 2 அப்படிங்கிறது அதோட மீதி வந்து 0, அதாவது ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் இங்கே நமக்கு கிடைக்கும். அது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எல்லாம் மாற்றிடும். இப்போ இது ரெண்டும் ட்ரூ அப்படிங்கிறதுனால பிரிண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி தி நம்பர் இஸ் ஈவன் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் 60 அப்படிங்கிறதுல ட்ரூங்கிறது இந்த கண்டிஷன். இஃப் இந்த நம்பர் இஸ் ஈவன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இஃப் நம்பர் mod 2 இஸ் டபுள் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ட்ரூ அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் ஈவனுங்கிறதும் ஒரு ஹெக்ஸாடெசிமலில் நமக்கு ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது, அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அதோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி வந்து பைத்தன் இன்டர்பிரட்டரால் ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு படிக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு அருமையான எடிட்டர். இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுன்னு இல்லை, இதை சாதாரணமாக ஒரு நார்மல் பைத்தன் ஒரு கோட் எழுதுறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த தோனியை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மேலும் ஆட்டோ கம்ப்ளீட்டும் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ சும்மா ஒரு டிகே மேத் அப்படிங்கிறத போடுவோம். பாருங்க மேத் அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இம்போர்ட் பண்ண மாடியூலை வச்சு டாட் வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்துடும். சும்மா ஒரு டெமோவுக்காக ஃபேக்டோரியல் ஆஃப் 10 நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் ஆட் அப்படிங்கிறதுனால பிரிண்ட் ஒர்க் ஆகாது. இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 10 வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த தோனியை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். இதுக்காக நீங்கள் பைத்தன் தனியாக ஒரு தனி ஐடியோ இல்லை எடிட்டரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே பண்டில்டாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் ஒரு அட்வான்ஸ்டு யூஸர் ஆன பிறகு நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போகலாம், பைசாம் போகலாம். பைசாம்லேயே ப்ரொஃபஷனல் எடிட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பைத்தன் ஐடி இருக்குது. அது வந்து நீங்கள் லைவாக இல்லை உங்கள் கம்பெனியில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்கலாம். இந்த தோனியை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எல்லா விதமான சின்டாக்ஸும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், ரிமெம்பர் பண்ணிக்கலாம் எப்போனாலும். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு ஓரளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த தோனியை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.